வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் +2 தேர்வு துவங்கியது. மாணவர்களின் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. சட்டசபை தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமல். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மணக்குள விநாயகர் உற்சவ மூர்த்திக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் அணிவிப்பு. துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். +2 தேர்வு துவங்கியதை முன்னிட்டு புதுவை மற்றும் காரைக்காலில் 11,517 மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வுகள் புதன்கிழமை துவங்கி வருகிற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் புதுவை பகுதியில் 77 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 9,728 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 14 பள்ளிகளைச் சேர்ந்த 1,789 மாணவ மாணவிகளும் பங்கேற்றுள்ளனர். இதற்காக புதுவையில் 25 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற சூழலில் மாணவர்களின் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா ஆலோசனை நடத்தினார். புதுவை மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறுவதுடன் மே 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் நன்னடத்தை விதிகளை அரசும் அரசியல் கட்சிகளும் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதன்கிழமை இரவுக்குள் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றாவிட்டால் அவைகள் வருவாய்த்துறையினரால் அகற்றப்பட்டு அதற்குரிய கட்டணம் வசூலிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இதுபோன்ற சூழலில் தேர்தல் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராகேஷ் சந்திரா ஆலோசனை மேற்கொண்டார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் 5 கிலோ எடையில் தயாரிக்கப்பட்டுள்ள தங்க கவசம் அணிவிக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் உற்சவ மூர்த்திக்கு 5 கிலோ எடையில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் தயாரிப்பது என முடிவெடுக்கப்பட்டு பக்தர்கள் அளித்த நன்கொடை நிதி முறையாக பராமரிக்கப்பட்டு அரசின் அங்கீகாரத்துடன் குழு அமைக்கப்பட்டது. இதன்படி சென்னையில் உள்ள நகைக்கடை நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு உற்சவம் தங்க கவசம் நகாஸ் வேலைப்பாடுகளுடன் தேவஸ்தான நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் உற்சவ மூர்த்திக்கு தங்க கவசம் அணிவிக்கும் விழா புதன்கிழமை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர் கலந்து கொண்டனர். அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீட்டினை ஒதுக்க நடவடிக்கை எடுக்காத அரசினை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீட்டை நிரப்ப ஆணையிட்டிருந்தும் புதுவை அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்க கூட்டமைப்பினர் தலைமை தபால் நிலையம் எதிரில் புதன்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பின் தலைவர் வேலாயுத ஆறுமுகம் வரவேற்புரையாற்ற பொதுச் செயலாளர் முருகேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். உண்ணாவிரதத்தை கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் துவக்கி வைக்க இதில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று பாசிக் ஊழியர்கள் தினக்கூலி ஊழியர்களுக்கு மாத சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் அண்ணாதாசன் தலைமை தாங்க இதில் பாசிக் தினக்கூலி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி ஒப்பந்த ஊழியர்களின் பிரச்சனையை தெரிந்து கொள்ள சென்ற தன்னை தாக்கிய காவல்துறையினரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சோமசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஆண்டு 140 ஊழியர்கள் கல்விக்கு தகுந்தவாறு ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கென புதிதாக 195 ஊழியர்களை சுகாதாரத்துறை நியமனம் செய்துள்ளது. இதனால் ஏற்கனவே ஒப்பந்த முறையில் பணியாற்றியவர்களுக்கு வேலையில்லாத நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர்.
பெண் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கையை பிடித்து இழுத்து தூக்கியதுடன் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனை கண்டு அவ்வழியே சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் சோமசுந்தரம் தட்டி கேட்டபோது அவரையும் அவரது உதவியாளரையும் போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கினர். இதுபோன்ற சூழ்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சோமசுந்தரம் மக்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள சென்ற தன்னை தாக்கிய காவல்துறை ஆய்வாளர் பாஸ்கரதாஸ், துணை ஆய்வாளர்கள் பாலமுருகன், இனியன் ஆகியோரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் கட்சியின் சார்பில் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 நாள் பயிலரங்கம். சிந்து சமவெளி நாகரிகம் முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் குறித்து விளக்கம். நகராட்சி கவுன்சிலர்கள் உண்ணாவிரத போராட்டம். ஒப்புதல் இல்லாமல் தனியார் நிறுவனத்திற்கு பணியாணை வழங்கிய செயலுக்கு கண்டனம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே
எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திறந்து வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி காராமணிக்குப்பம் நல்லாண்ட மேஸ்திரி தெருவில் 13 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா புதன்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக செயலாளர் அன்பழகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மின் கட்டணம், குடிநீர் கட்டணம் உட்பட பல்வேறு சேவைகள் கட்டணத்தை செலுத்துவதற்கான வசதியினை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சாமிநாதன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் பெயர் பலகையினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் கமலா அறக்கட்டளையின் நிறுவனருமான வைத்தியநாதன் திறந்து வைத்தார். இதில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். புதுவையில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர என்ஆர் காங்கிரஸ் பாடுபடும் என அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் வழக்கறிஞர் அணி துவக்க விழா அண்ணாமலை ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. மூத்த வழக்கறிஞர் பக்தவச்சலம் தலைமை தாங்க வழக்கறிஞர்கள் அணியை துவக்கி வைத்து பேசிய கட்சித் தலைவர் ரங்கசாமி, புதுவையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென அனைவரும் விரும்புகின்றனர் என்றும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடரவும் மேலும் புதிதாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவுமே என்ஆர் காங்கிரஸ் கட்சி துவங்கப்பட்டுள்ளது என்றார். தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி காலத்தில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்ற ரங்கசாமி, புதுவையில் தொழிற்சாலைகளை துவங்கலாமா என்று யோசிக்கும் நிலைமை உள்ளது எனவும், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் புதுவையில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர பாடுபடும் என உறுதியளித்தார். விழாவில் வழக்கறிஞர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரசின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேவை என்று மக்கள் விரும்பியதால், நீங்கள் எல்லாம் விரும்பியதால், ஒரு ஆட்சி மாற்றம் புதுச்சேரியில் வேண்டும் என்று எல்லோரும் விரும்பியதால் இந்த புதிய கட்சி உங்களால் உருவாக்கப்பட்டது என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இது ஒரு சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக, புதுச்சேரி மாநில மக்களுடைய நலன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக, அவருடைய நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதற்காக, புதிய நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த புதிய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இயக்கம். உருவாக்கப்பட்டு நம்முடைய முழுமையான எண்ணம், நோக்கம் எல்லாமே புதுச்சேரியுடைய மாநிலத்துடைய முன்னேற்றம். அடுத்து நாம் நம்மை நாமே நம்முடைய நிலையில் இருந்து கொண்டு முடிவெடுத்து ஆளுகின்ற ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஏதோ 4 பேர் சொன்னோம், தலைமைக்கு போனோம், அதனால ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் என்ற ஒரு எண்ணத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட 4 பேர் 5 பேர் 3 பேர் சேர்ந்த மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக
நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கின்ற அளவுக்கு கொண்டு வர ஒரு சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று கூட ஒரு நோக்கம் இருக்கின்றது என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த நமது 7 ஆண்டு ஆட்சியினுடைய நிலை திட்டங்கள் வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலத்தில் உள்ள வருபவர்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்று எண்ணி வருபவர்கள், சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள், இப்படி புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கலாம். அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு மாறியது என்பதையும் பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலை, புதிய தொழிற்சாலை தொடர்ந்து இங்க வரலாமா என்று யோசிக்க வேண்டிய நிலையில் அனுமதி கிடைப்பதில் எவ்வளவு சிரமம், மின்சார இணைப்பு கிடைப்பது எவ்வளவு சிரமம், இப்படி பல கோணங்களில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக இங்கே வருவதற்கு அஞ்சிய நிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. இதுபோன்ற பல நிலைகளில் பல வகையில் நம்முடைய புதுச்சேரிய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பது என்பது கூட மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்படி புதுச்சேரியுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு தொடங்கலாமா தொடரக்கூடாதா, நிதி உண்டா நிதி இல்லை என்று பேசிக்கொண்டே இருக்கின்ற நிலையும் இந்த ஆட்சியில் இருப்பதை நாம் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்சியாக இருந்தது. இப்படி பல கோணங்கள் நாம் பார்த்தால் இந்த ஆட்சியுடைய அவலநிலை என்ன என்பதை நாம் அனைவருக்காக அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. சொன்ன மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் இல்லை என்று சொன்னால் புதுச்சேரியுடைய நிலை எவ்வளவு பின்னால் சென்று கொண்டிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய நிலை, கட்டாய நிலை நாம் இருக்கணும் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் வருவதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வருகின்ற நேரம், இதை நம்முடைய கட்சியை தொடங்கி நாம் ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஆட்சியை மாற்ற வேண்டும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் விரைவாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்திற்கு சென்றிருக்கிறது. விரைவில் கிடைத்துவிடும். கிடைத்த தேர்தல் போட்டியிடுகின்ற நிலையில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த தேர்தலில் நாம் நம்முடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்றது மூலமாக ஒரு நல்ல ஆட்சியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. புதுவை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்று வரும் 10 நாள் பயிலரங்கில் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் பண்பாட்டியல் நோக்கில் பண்டை தமிழர் சமயம் வழிபாட்டு நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் 10 நாள் பயிலரங்கை புதன்கிழமை முதல் வருகிற 12ஆம் தேதி வரை நடத்துகிறது. இதனை அமைச்சர் ஷாஜகான் துவக்கி வைக்க தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார். முன்னாள் துணைவேந்தர் அரவாணன் கருத்துரை வழங்க புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆரோக்கியநாதன் வாழ்த்துரை வழங்கினார். பயிலரங்கில் சிந்துவெளி நாகரிக காலம் முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் பற்றி செய்திகள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தன்னிச்சையாக துப்புரவு பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து புதுவை நகர்மன்ற வளாகத்தில் கவுன்சிலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்புரவு பணியாளர்களுக்கு 12 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், நகராட்சி கவுன்சிலர்களின் ஒப்புதல் பெறாமல் தன்னிச்சையாக தனியார் நிறுவனத்திற்கு துப்புரவு பணியை ஒப்படைத்ததை கண்டித்தும் குறைந்தபட்ச கூலியாக துப்புரவு பணியாளர்களுக்கு 180 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை நகராட்சி வளாகத்தில் கவுன்சிலர்கள் புதன்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கவுன்சிலர்கள் செல்வ கணபதி, மஞ்சினி, கணேசன், வேலவன், சதாசிவன், சேகர் உட்பட 25 கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரையில் ஒரே நேரத்தில் 100 நாதஸ்வர கலைஞர்களின் வாசிப்பு நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையாவின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பிரம்மாண்ட நாதஸ்வர தவிலிசை நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கலை இலக்கிய பெருமன்ற துணை செயலாளர் ஆதிராமன் வரவேற்புரையாற்ற கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். இசை நிகழ்ச்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் துவக்கி வைக்க கலை இலக்கிய பெருமன்ற சிறப்பு தலைவர் ராமன் வாழ்த்துரை வழங்கினார். புதுவையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் 100 நாதஸ்வர கலைஞர்களும் 100 தவில் கலைஞர்களும் ஒரே நேரத்தில் வாசித்தது உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரையும் வெகுவாக கவர்ந்தது.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9442522626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, Pondi Money Electronics free summer sale-க்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ AC, ஸ்பிளிட் AC, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. திருப்பதியில் நடைபெறும் தென்மண்டல ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் புதுவை வீராங்கனைகள் வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய ஹாக்கி சம்மேளனத்தின் அனுமதியுடன் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தென்மண்டல சீனியர் பெண்கள் ஹாக்கி போட்டி வருகிற 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும் புதுவை வீராங்கனைகளை ஹாக்கி சம்மேளன செயற்குழு உறுப்பினரும் புதுவை மாநில ஹாக்கி சங்க தலைவருமான திருமுருகன் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இதில் சங்க செயலாளர் அஸ்வின்குமார் வர்மா, பொருளாளர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள்.
புதுவையில் +2 தேர்வு துவங்கியது. மாணவர்களின் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. சட்டசபை தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமல். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மணக்குள விநாயகர் உற்சவ மூர்த்திக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் அணிவிப்பு. துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பங்கேற்பு. பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 நாள் பயிலரங்கம். சிந்து சமவெளி நாகரிகம் முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் குறித்து விளக்கம். நகராட்சி கவுன்சிலர்கள் உண்ணாவிரத போராட்டம். ஒப்புதல் இல்லாமல் தனியார் நிறுவனத்திற்கு பணியாணை வழங்கிய செயலுக்கு கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.